கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. வெளிச்சத்தின் பாதைக்கு உங்கள் அன்புடன் அழைக்கணும். நல்ல கூட ஆசாரியர்களுடைய பட்டாளம் செய்ய முடியாத ஒரு காரியத்தை, 400 ஆண்டுகளில் செய்ய முடியாத ஒரு காரியத்தை, தேவனால் அனுப்பப்பட்ட, தேவனால் அலங்கரிக்கப்பட்ட, தேவனால் அபிஷேகிக்கப்பட்ட, தேவனால் அனல் ஊட்டப்பட்ட மனிதனாகிய யோவான் ஸ்நானகன், அதாவது புதிய ஏற்பாட்டினுடைய முதல் தீர்க்கதரிசியாகிய யோவான் ஸ்நானகனை கொண்டு 400 ஆண்டுகளில் செய்ய முடியாத ஒரு காரியத்தை குறுகிய காலத்திலே தேவன் யோவான் ஸ்நானகன் மூலமாக செய்து முடித்தார் என்று நாம் பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, புறப்பட்டு போங்கள் என்று இயேசு சொல்லுகிறார். அதே வேளைகளில் தரித்து இருங்கள் என்றும் இயேசு சொல்லுகிறார் சீஷர்களை பார்த்து. இரண்டுக்கும் அர்த்தங்கள் உண்டு. இன்றைக்கு கிறிஸ்தவத்தில் பல இடங்களில் தவறாக நாம் பல காரியங்களை புரிந்து கொண்டபடியால் தான் இன்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யோவானில் சொல்கிற மாதிரி வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். அப்போஸ்தலர் நடபடிகளில் அநேகர் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்தார்கள். இன்று வேத வாக்கியங்களை, வேத வசனத்தை நாம் மிகவும் கவனமாக, பொறுமையாக, நிதானமாக ஆராய்ந்து பார்க்க வேண்டிய காலத்திற்குள் நாம் வாழ்ந்திருக்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, அன்றைய நாட்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் 400 ஆண்டுகள் கிட்டத்தட்ட தீர்க்கதரிசியும் இல்லை, தீர்க்க தரிசனமும் இல்லை. அன்றைய நாட்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் கர்த்தர் உரைக்கிறார் என்ற ஒரு சத்தம் மனிதனுடைய காதிலே கேட்காமல் இருந்தது. ஆனால் தேவ மனிதன் பிரசங்கிகளுக்கு பிரசங்கிக்கும் தீர்க்கதரிசி தேவன் எழுப்புகிறார். அந்த தீர்க்கதரிசி தான் எளிமையான தேவ மனிதராகிய யோவான் ஸ்நானகன். இந்த யோவான் ஸ்நானகனை குறித்து தியானிக்கும் பொழுதும் வாசிக்கும் பொழுதும் ஒரே ஒரு வார்த்தையை கூர்ந்து கவனித்தேன். அந்த வார்த்தைக்கு இன்று தவறாக அர்த்தம் கற்பிக்கப்பட்டது. ஆனால் தேவன் எந்த நோக்கத்திலே அந்த வார்த்தையை லூக்காவிலே பதிவு செய்திருக்கிறார் என்று நீங்கள் நானும் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். பிரதர், என்ன வார்த்தை பிரதர், சீக்கிரம் சொல்லுங்கள் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பிரியமான யோவான் ஸ்நானனுடைய ஆவிக்குரிய அந்த தரத்தை, அவருடைய ஊழிய தரத்தை, அவருடைய கர்த்தருடைய வார்த்தையை சம்மட்டியாய் அந்த உரைக்கின்ற அந்த தைரியத்தை, பாவத்தை கண்டித்து உணர்த்துகின்ற அந்த தைரியத்தை இன்றைக்கு நீங்களும் நானும் ஒருவேளை இன்றைக்கு இருக்கிற பிரசங்கிமார்களோடு நாம் ஒப்பிட்டு பார்ப்போமானால், பிரியமானவர்கள, ஒரு நாடா கயிறை எடுத்து போய் சூரியனை நீங்களும் நானும் அளந்து பார்க்க முடியுமா? முடியாது. அப்படித்தான் யோவான் ஸ்நானகனுடைய ஆவிக்குரிய தரத்தை இன்று பல பிரசங்கிகளோடு, போதகர்களோடு, ஊழியர்களோடு ஒப்பிட்டு பார்ப்போமானால் மிக மிக கடினம். ஏன்னா அவ்வளோ வித்தியாசங்கள் வந்து விட்டது. பிரியமானவர்களே, அன்றைக்கு யோவான் ஸ்நானகனை பார்த்து இந்த பிள்ளை எப்படி இருக்குமோ அப்படி என்று யோர்தானிலே பேசப்படுகிறது, கேட்கப்படுகிறது யோவான் ஸ்நானனுடைய பிறப்பை குறித்து. அப்போ அவன் கர்த்தருக்கு முன்பாக பெரியவனாய் இருப்பான் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டது. லூக்காவில் வாசிக்கிறோம். இதைத்தான் இன்றைக்கு நாம் கொஞ்சம் கூர்ந்து கவனிக்கலாம். அவன் கர்த்தருக்கு முன்பாக பெரியவனாயிருப்பான். இன்றைக்கு பெரியவன் என்ற வார்த்தை இங்கு ஆண்டவர் எந்த அர்த்தத்திலே பெரியவனாயிருப்பான் என்று சொல்லுகிறார். ஆனால் இன்றைக்கு நாம் யாரை பெரியவர் என்று சொல்லுவோம்? ஒருவேளை பணம் படைத்தவர்களே, ஐயோ அவர் பெரிய ஆளுப்பா. இல்லை அரசியல் செல்வாக்கு உள்ளவர்கள், அரசியலில் இருக்கிறவங்க, அவர் பெரிய ஆளுப்பா. சில வேளைகள் ஆன்மீகத்தில் இருக்கிற பெரிய கோபுரமோ, இல்லை பெரிய மலையோ, இல்லை ஒரு 100 பேர் 500 பேர் கொண்ட விசுவாசிகளை கொண்ட சபை தலைவரை பார்த்தோ, ஊழியரை பார்த்தோ, மூப்பரை பார்த்தோ, பாஸ்டரை பார்த்தோ, ஐயோ அவர் ஒரு பெரிய ஊழியர்ப்பா, அவர் ஒரு பெரிய பாஸ்டர்ப்பா, அவர் ஒரு பெரிய சபை வச்சு நடத்துகிறாருப்பா அப்படின்னு சொல்லுவோம். நம்ம பெரிய அப்படி என்ற வார்த்தையை நம்ம பயன்படுத்துவோம். ஐயோ அவர் பெரிய படிப்பு படிச்சுக்கிறாருப்பா, ஐயோ அவர் பெரிய பங்களா வச்சுக்கிறாருப்பா, அவர் பெரிய வீடு வச்சுக்கிறாருப்பா, அவர் பெரிய கார் வச்சுக்கிறாருப்பா அப்படி என்று நீங்கள் நானும் சொல்ல. இது எதுவுமே யோவான் ஸ்நானகிட்ட இருந்ததா என்றால் இல்லைன்னு தான் சொல்ல முடியும். அவருடைய பிரசங்க பீடம் எங்கு இருந்தது? வேதத்தில் வாசித்து பாருங்கள். அவருடைய ஆடை அலங்காரங்கள் எப்படி இருந்தது? வேதத்தில் வாசித்து பாருங்கள். அவருடைய உணவு முறைகள் எப்படியாக இருந்தது? அதனால தான் சொன்னேன், நாடா கயிறில் போய் ஒரு சூரியனை அளக்க முடியுமா என்றால் முடியாது.
அப்படிப்பட்ட வித்தியாசம் இன்றைக்கு ஆவிக்குரிய தலைவரிடத்தில் பார்க்க முடியும். ஆனால் கர்த்தருக்கு முன்பாக பெரியவராக இருப்பார். அப்போ பெரியவன் என்ற வார்த்தை இன்றைக்கு பெரும்பாலும் தவறாக கிறிஸ்தவ வட்டாரத்திலும் சரி உலகத்திலும் சரி பயன்படுத்தப்படுகிறது. அப்போ ஒரு பெரிய பிரபலத்தையும் ஒரு பெரிய எண்ணிக்கையும் ஒரு பெரிய செல்வாக்கையும் ஒரு பெரிய விளம்பரத்தையும் உடைய நபர்களுக்கு இந்த வார்த்தையை இன்றைய சமூகமும் ஆன்மீகமும் கிறிஸ்தவமும் பயன்படுத்துகிற அவர் ஒரு பெரிய ஆள் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஆவிக்குரிய அர்த்தத்தில் பார்க்கும்போது யோவான் ஸ்நானகனுக்கு அவர் கர்த்தருக்கு முன்பாக பெரியவராக இருப்பார் என்றால், பிரியமானவர்களே, அன்றைய காலகட்டங்களில் நன்றாக கவனியுங்கள். அன்றைய காலகட்டங்களில் தேவன் ஆசாரியர்களையோ இல்லை பிரசங்கிகளையோ தேவன் தேடவில்லை. என்ன பிரதர் இப்படி ஒரு போடு போட்டிங்க, அப்போ யார் தான் ஆண்டவர் தேடினார்? அப்போ யோவான் ஸ்நானகன் யார் தான் அப்படி என்று கேட்கலாம். யோவான் ஸ்நானகன் கர்த்தருக்கு முன்பாக பெரியவனாய் இருப்பான். எதில் அவர் பெரியவராக இருப்பார் என்றால், ஒரு பெரிய பிரசங்கியோ இல்லை, ஒரு பெரிய ஆசாரியரோ இல்லை. அப்போ யார் எப்படி பெரியவராக இருப்பார் என்றால், பிரியமானவர்களே, அவர் தேவனுக்கு ஏற்ற தேவனுடைய இருதய துடிப்பை தேவனுடைய வார்த்தையை அப்படியே வாங்கி தேவனுக்கு ஏற்ற வழி தேவனுக்கு ஏற்ற மனிதனை உருவாக்குவதற்கு மத தலைவர்களிடத்தில் மதத்தை பின்பற்றுகிறவரிடத்தில் பாரம்பரியத்தை பின்பற்றுவதிடத்தில் அதாவது 400 ஆண்டுகள் சபை மக்கள் அதாவது தேவனுடைய மக்கள் சீர்குலைந்து பாவங்கள் பெருகி 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 தேவாலயத்தில் எருசலேம் தேவாலயத்தில் மிருகங்களுடைய இரத்தம் ஆறாக ஓடிக்கொண்டிருந்தது. ஏன்னா அவ்வளவு பாவத்துக்கு சீர்குலைந்த பாவங்களுக்கு அவர்கள் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள மிருகத்தினுடைய இரத்தத்தை ஊற்றிக்கொண்டே இருந்தார்கள். அந்த நேரத்தில் தான் பிரியமானவர்களே, அமைதியான கால நேரத்தில் கர்த்தர் உரைக்கிறார் என்று சத்தம் இல்லாத ஒரு கால நேரத்தில் தேவனுடைய எச்சரிப்பை கொண்டு வருகிற காலம் இல்லாத நேரத்தில் தான் ஒரு பெரிய மனிதன் பிறக்கிறார். அந்த பெரிய மனிதன் தேவன் எப்படி சொல்லுகிறார் என்றால், ஒரு பெரிய பணிக்கு அதாவது தேவனிடத்தில் திருப்புகின்ற அதாவது சீர்குலைந்திருக்கின்ற பாவத்திலே உழன்று சுற்றி கொண்டிருக்கிற பாவத்தை தண்ணீரை போல குடித்து கொண்டிருக்கிற கர்த்தரை விட்டு விலகின ஜனங்களை கர்த்தரிடமாக திருப்புகின்ற ஒரு பெரிய பணிக்கு தேவனுக்கு ஒரு பெரிய மனிதன் தேவைப்பட்டது. அதனால தான் கர்த்தருக்கு முன்பாக அவன் பெரியவனாக இருப்பான். ஏன்னா தேவனுடைய பணி ஒரு பெரிய பணி. ஆனால் இன்றைக்கு அதாவது சில நாட்களுக்கு முன்பாக பில்லிகிராம் அவரை குறித்து சாட்சியை குறித்து கேட்கும் பொழுது அதாவது அவர் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கக்கூடிய அளவுக்கு பிரபலம் பெற்று மக்கள் மத்தியில் செல்வாக்கு பெற்றிருந்தால் பிரசிடெண்ட்டாக அவர் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டுக்கின்ற அளவுக்கு அவருக்கு செல்வாக்கு இருந்தது. ஆனால் அவர் சொல்கிறாரு, தேவனுடைய பணியை காட்டிலும் இந்த பிரசிடெண்ட்டுடைய பதவி ஒன்றுமில்லை. தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார், தேவனை முதன்மையாக. ஏன்னா தேவ பணி மிக மிக பெரிய பணி, முக்கியமான பணி அப்படி என்று பிரசிடெண்ட் பதவி. ஆனால் இன்றைக்கு இருக்கிற பிரசங்கிமார்கள் போதகர்கள் பலர் யூடியூப்பில் அதாவது இன்றைக்கு அநேகரை ஒரு பெரிய ஆளாக இந்த யூடியூப் பிரபலமே இன்றைக்கு ஒரு பெரிய ஆளாக காட்டிடுச்சு. தயவு செய்து இந்த யோவான் ஸ்நானகனுடைய நான் அடிக்கடி சொல்லுவேன், இயேசுவை வாசித்து பாருங்கன்னு சொல்லுவேன். இயேசுவை வாசித்து பாருங்கள். அதோடு கூட இயேசுவுக்கு வழியை ஆயத்தப்படுத்தின யோவான் ஸ்நானகனையும் வாசித்து பாருங்கள். பிரியமானவர்களே, பெரிய மனிதன் பெரிய பணிக்கு ஆண்டவருக்கு தேவைப்பட்டது. அதனால தான் 400 ஆண்டுகள் செய்ய முடியாத ஒரு காரியத்தை யோவான் ஸ்நானகன் 6 மாதங்களில் அவர் செய்து முடித்தார் என்று பார்க்குறோம். 4 காரியத்தை இந்த யோவானுக்கு நான் சொல்லிவிட்டு நிறைவு செய்கிறேன். இன்னும் அநேக காரியங்களை வருகின்ற நாட்களில் இந்த யோவான் ஸ்நானகனுடைய வாழ்க்கையில் அவர் தன்னை தாழ்த்தின காரியங்களையும் நம்ம பார்க்க போகின்றோம். சமீபத்தில் நான் ஒரு செய்தியில் சொன்னேன், ஒருவன் தான் ஒன்றும் இல்லை என்று உணராத வரை கர்த்தர் அவனுக்காக ஒன்றுமே செய்ய முடியாது. அப்போ இன்றைக்கு டெஸ்ட் பண்ணி பாருங்கள், யார் தன்னை ஒன்றும் இல்லாத ஒரு போதகர் பிரசங்கிமார் விசுவாசிகள் என்று சபையில் தங்களை அடையாளப்படுத்த விரும்புகிறாள் என்பதை சிந்தித்து பாருங்கள். பிசாச தேவன் இந்த பூமிக்கு தள்ளின ஒரே ஒரு காரியம் பாவம். மனிதன் பாவம் செய்வதற்கு முன்பாகவே
இந்த உலகிலே பாவம் இருந்தது என்றால் அது பிசாசு செய்த ஒரு பாவம், அந்த பிசாசு பெருமை என்ற பாவம். அப்போ இன்றைக்கு உலக காரியங்களை கொண்டு பெரியவன் என்று தம்பட்டம் அடிப்பதை விட்டுவிட்டு இன்று யோவான் ஸ்நானகனுடைய வாழ்க்கையை வாசித்து பார்க்குறோம். 4 காரியம் சீக்கிரம் முடிக்கிறேன். தேவனால் அனுப்பப்பட்ட, தேவனால் அலங்கரிக்கப்பட்ட, தேவனால் அபிஷேகிக்கப்பட்ட, தேவனால் அனல் மூட்டப்பட்ட, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட, தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு பெரிய பணிக்கு பெரியவனாக தேவன் அவரை கொண்டு வந்தார். தேவனுடைய பார்வையில் பெரிய பணிக்கு அவர் பெரியவராக இருந்தார். ஆனால் மனிதருடைய பார்வையில் பட்டமில்லை, செல்வமில்லை, அலங்காரம் இல்லை, பெரிய பிரசங்க பீடம் இல்லை, பெரிய ஆலயம் இல்லை, அவருக்கு பெரிய உணவு வகைகள் இல்லை, அவருக்கு பின்னால் சப்ஸ்கிரைபர் இல்லை, அவருக்கு பின்னால் லைக் இல்லை, அவருக்கு பின்னால் கமெண்ட் இல்லை, அவருக்கு பின்னால் பெரிய பெரிய யூடியூப் சேனல் இல்லை, அவருக்கு பின்னால் பெரிய பெரிய மைக்கை கொண்டு வந்து பேட்டி எடுக்கிறவங்க இல்லை, அவருக்கு முன்னால் கைத்தட்டி ஆமேன் அல்லேலூயா சொல்கிற ஆர்ப்பரிக்கிற கூட்டங்கள் இல்லை, அவருக்கு முன்னால் இசை கச்சேரிகள் இல்லை, அவருக்கு முன்னால் பல மைக்குகள் இல்லை, அவருக்கு முன்னால் பெரிய அலங்கார மேடைகள் இல்லை, பூ அலங்காரங்கள் இல்லை, அவருக்கு அதாவது அலங்கரிக்கப்பட்ட பெரிய பெரிய அவர்களுக்கு வாரம் வாரம் போடுகிற ஆடைகள் கோட்டுகள் அவருக்கு இல்லை. ஆனால் 400 ஆண்டுகளில் செய்து முடிக்காத காரியங்களை தேவனால் அனுப்பப்பட்ட, தேவனால் அலங்கரிக்கப்பட்ட, தேவனால் அபிஷேகிக்கப்பட்ட, தேவனால் அனுப்பப்பட்ட மனிதனான யோவான் ஸ்நானகனால் செய்ய முடிந்தது என்றால் அதுக்கு ஒரே ஒரு காரணம், அவர் தன்னை தேவனுக்கு முன்பாக ஒன்றுமில்லை என்று அவர் அர்ப்பணித்தார். அவருடைய பாதரட்சியை நான் அவிழ்ப்பதற்கும் சுமப்பதற்கும் நான் பாத்திரன் அல்ல என்று சொன்னார். முடியுமா பிரியமானவர்களே? உங்களால் என்னால் கர்த்தர் கிருபை செய்யணும். தேவனுடைய பெரிய பணிக்கு பெரியவனாக சேவை செய்ய கர்த்தர் உங்களை என்னையும் உடைக்கணும். தொடர்ந்து நம்ம வாசிக்கலாம். யோவான் ஸ்நானகனைப் போல நீங்கள் நானும் செயல்படுவோமானால் கண்டிப்பாக தேவனுடைய பட்டறையிலிருந்து நாம் உடைக்கப்பட்டு வருவோம். சீர்குலைந்த காரியங்களை நாம் உடைக்க புறப்படுவோம். ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற பரலோக பிதாவே, ஆண்டவரே, யோவான் ஸ்நானகன் உமக்கு முன்பாக பெரியவராக இருந்தார். பெரிய பணியை செய்ய நாங்களும் கூட உம்முடைய பெரிய பணிக்கு ஆண்டவரே எங்களை தாழ்த்துகிறோம். எங்களை ஒன்றுமில்லை என்று அர்ப்பணிக்கிறோம். எங்களை அலங்கரிங்க, எங்களை அபிஷேகிங்க, எங்களை அனல் மூட்டுங்க. உம்முடைய வார்த்தை எங்களுடைய வாயில் வைங்க. எங்களை சீர்திருத்துங்க. இயேசு கிறிஸ்து மூலம் தாழ்மொழி ஜெபங்க நல்ல பிதாவே, ஆமென்.